கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 19 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் அன்பை குறித்தும் ஆண்டவரை நம்புவோருக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறார். இங்கு நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எளிமையான குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ன நிகழ்த்தியது என்பதை இறைவார்த்தை விவரிக்கின்றது. மரியா, மார்த்தா, லாசர், பெத்தானியாவில் இருந்த இந்த சிறிய குடும்பம் ஆண்டவரின் அன்பை பெற்ற அருமையான குடும்பம். அன்பு சகோதரர் லாசர் இறந்து போகிறார். 4 நாட்களுக்கு பிறகு இறைமகன் இயேசு பெத்தானியாவுக்கு வருகிறார். ஆண்டவரிடம் நற்சான்று பெற்ற நற்பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற மரியா வீட்டிலே இருக்கின்றார். ஆனால் வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்த மார்த்தாளோ ஆண்டவரை எதிர்கொண்டு வருகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாழ்வும் உயிருமாய் இருக்கிறேன், உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது மார்த்தா சொல்லுகிறாள், அது எனக்கு தெரியும், என் சகோதரன் உயிர்த்தெழுவான். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவசிக்கிறவன் இறந்தாலும் உயிர்த்தெழுவான், உயிரோடு இருப்பவர்கள் என்றும் சாக மாட்டார்கள் என்று சொன்ன உடனே மார்த்தாவிடம் ஆண்டவர் கேட்கிறார், இதை நீ நம்புகிறாயா? மார்த்தா சொல்லுகிறாள், நீரே இறைமகன், நீரே மெசியா, நீரே வர இருந்தவர் என்று ஆண்டவரின் பற்றிய விசுவாச அறிக்கையை செய்கிறார். பாருங்க, இந்த மார்த்தா தான் அன்னைக்கு ஆண்டவரால் சொல்லப்பட்டாள், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் மார்த்தா என்று சொன்னார். இன்று ஆண்டவர் தான் மெசியா, ஆண்டவர் தான் வர இருந்தவர், இறைமகன் என்று அறிக்கையிடுகிறாள். நமக்கு என்ன பாடம்? மார்த்தா அன்று தனது வீட்டிலே செய்து ஆண்டவருக்கு பணிவிடை, ஆண்டவருக்கு உணவு தயாரித்தாள். இன்று நாம் நமது வாழ்க்கையிலே ஆலயங்களிலே பணி செய்யலாம். ஆண்டவருக்கு பணிதான், ஆண்டவருக்கு சேவைதான். ஞான உபதேச வகுப்புகள், இறை ஊழியங்கள், அநேக இறை பணி செய்யலாம். ஆனால் அந்த இறை பணி செய்தாலும் ஆண்டவரை பற்றிய விசுவாசம், இவர்தான் மெசியா, இவர்தான் வர இருந்தவர் என்ற மார்த்தாளை போன்ற அந்த விசுவாசம் நமது இதயத்தில் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியும், இறை பணியும், இறை சேவையும் விசுவாசத்தின் அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும் என்று மார்த்தாளின் வாழ்க்கை வழியாக இறைமகன் நமக்கு கற்றுத்தருகிறார். எந்த மனிதரையும் திருப்திப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது, விசுவாசத்தின் பொருட்டுதான். எந்த சிறிய பணியோ பெரிய பணியோ இறைவனுக்காக நாம் செய்யும் பணி ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கும். அடுத்ததாக ஆண்டவர் இந்த எளிய குடும்பத்தின் மேல் கொண்டிருந்த அன்பு, அந்த அன்புதான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ள வைத்தது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் ஆண்டவர் தான் மெசியா, அவரே உயிர்ப்பும் வாழ்வும் என்று அறிக்கையிட வைத்தது. அந்த அன்பின் நிமித்தம் இறந்த லாசரு உயிர் பெற்று எழுந்தார். அன்பானவர்களே, நமது அன்பு இன்று வாழ்ந்தும் மரித்து போயிருக்கின்ற அநேக சக சகோதரிகளை, சகோதரர்களை உயிர் பெற்று எழச் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர்தான் மெசியா, அவர்தான் வர இருந்தவர் என்ற விசுவாசம் கொண்டுள்ள நாம், இறைவன் சொல்லுகிறார், எவரும் ஆண்டவரை, கடவுளை கண்டதில்லை, ஆனால் உன்னை அடுத்திருப்பவரினை அன்பு செய்யும் பொழுது அவரில் நீ ஆண்டவரை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு மேலான ஒரு உண்மை! நாம் ஆண்டவரை அன்பு செய்துவிட்டு நான் சக மனிதனை அன்பு செய்யாமல் இருக்கும் பொழுது நமது வாழ்வு முற்று பெறாது. அது ஒரு முழுமையான வாழ்வு அல்ல. எனவே ஆண்டவர் எவ்வாறு லாசர் குடும்பத்தின் மீது அன்பு வைத்திருந்தாரோ, அவள் துக்கங்களிலும் மகிழ்ச்சியிலும் பங்கெடுத்தாரோ, இறந்த லாசருக்கு உயிர் கொடுத்தாரோ, அதே போல நான் சக மனிதனை அதே விதமாய் அவன் வாழ்விலும் துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் பங்கெடுப்பவனாய்
வாழ்ந்தும் மரித்து போய் கிடக்கின்ற அநேக குடும்பங்கள், அநேக ஆத்துமாக்களை உயிர்த்தெழச் செய்யும் அன்பாகிய மருந்து என்னிடம் இருக்கும் பொழுது நான் அவர்களுக்கு வேண்டிய நேரத்திலே கொடுக்காமல் வெறுத்து ஒதுக்கியது நிமித்தம் நான் கிறிஸ்துவை வெறுத்து ஒதுக்குகிறேன் என்ற சத்தியத்தை இந்த இறைவன் கற்றுத்தருகிறார். இவ்வாறு இறை அன்பு இல்லாததினால்தான், இறை நம்பிக்கை இல்லாததினால்தான் இன்று அநேகர் வாழ்வின் பிரச்சனைகளை தவிர்க்க முடியாமல் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். நான் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை நம்பினால் சாக மாட்டேன் என்ற நம்பிக்கை அற்றவர்கள் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஏன் இந்த தற்கொலை முயற்சிகள் தெரியுமா? முதலிலே இவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து அந்த பாவம் கட்டுகளாக மாறி அந்த பாவத்தின் கட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் ஒவ்வொரு வருஷாதனம், திருப்பலி, ஜபமாலை, குடும்ப ஜபம், இறைவார்த்தை எதுவும் இல்லாமல் பாவத்திலேயே வீழ்ந்து கிடப்பவர்கள் தங்கள் ஆத்மாவை இழந்து போகிறார்கள். அலகை அந்த ஆத்மாவை கொன்று விடுகிறார். ஆத்மாவை கொன்ற பின் அவன் சரீரத்தை உடனடியாக கொண்டு அந்த ஆத்மாவை சரீரத்தையும் நரகத்துக்கு இழுத்துச் செல்வான். அதுதான் சடுதி மரணங்கள். அன்பானவர்களே, நாம் என்ன போராட்டம் வந்தாலும், வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருந்தால், கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் நாம் நிலைத்திருந்தால், இறந்தாலும் உயிர் பெற்றெழுவோம். உயிரோடு இருக்கும் பொழுது சாக மாட்டோம். காரணம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நமது ஆண்டவராகிய கிறிஸ்து. எனவே இன்றைய இந்த இரு வாசகங்களும் நமக்கு தருகின்ற மேலான காரியம் இதுதான். இன்றைய முதல் வாசகம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 18 வரை இறை வார்த்தைகளிலே ஒருவரில் ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஹல்லேலூயா. கடவுளை காண முடியாது, ஆனால் அன்பு செய்தால் உன் சக மனிதனிடம் கடவுளை காணலாம் என்று யோவான் எழுதுகிறார். எனவே அன்பு விதைக்கப்படட்டும். அன்பு இறந்த ஆன்மாக்களுக்கு உயிர் கொடுக்கட்டும். அன்பு இறையரசை கட்டி எழுப்பட்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது இறைமகன் இயேசு வழியாக அவரே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொள்ளச் செய்து, அவரை நம்பிய அந்த எளிய குடும்பத்தின் லாசருவை உயிர்த்தெழச் செய்த கடவுள் இன்னும் மரித்து போய் கிடக்கின்ற ஆன்மாக்களை உயிர்த்தெழ செய்ய வல்லவராய் இன்னும் ஜீவிக்கிறார். ஆண்டவரே, அந்த இறைமகன் இயேசு எங்களிலே கிடக்கின்ற அன்பு, நீர் தந்த அன்பை பிறருக்கு அளவில்லாமல் கொடுத்து, நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாய் கொடுத்து, இருளிலே கேட்பாரற்று ஒதுக்கப்பட்டு ஆன்ம மரணத்திற்குள் கிடக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உயிர்த்தெழச் செய்யும் நல்ல கருவிகளாக உங்கள் கரத்திலே நாங்கள் செயலாற்ற ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் சக மனிதனை அன்பு செய்து அந்த மனிதனில் உம்மை காணும் அந்த மேலான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சிறு துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துதான் வாழ்வு, உயிர்த்தெழுதல். அவரை நம்புவோம், நாம் புத்துயிர் பெறுவோம். நாம் பெற்ற அன்பை, நாம் பெற்ற புத்துயிரை பிறருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். இறந்த ஆத்துமாக்களை, மரித்து போய் கிடக்கின்ற ஆத்துமாக்களை நாம் உயிர் பெற்றெழச் செய்வோம். நமது அன்பினால் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.